Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபி அவல் உருளைக்கிழங்கு புல்லட். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு கிட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவல் உருளைக்கிழங்கு புல்லட் செய்கிறதுக்கு 1.5 கப்பு அவலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அவலில் நிறைய டர்ட் இருக்கும். அதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவல் க்ளீன் ஆகிடும். அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ண அவலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அவல் நல்லா மசிஞ்சு வரும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவல் உதிரியாக இருக்கும். இது கூட நல்லா தோல் உரித்து வேக வச்ச பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் அவலையும் நல்லா மசிச்சு விடுங்க. எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சதோட இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். பொடிசாக அரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் புல்லட் செய்யும்போது அது உதிராமல் இருக்கும். 1 இன்ச்சு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகாவை சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட புதினா இல்லை கொத்தமல்லி இலைகளை சேருங்க. இது வாசனைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது ட்ரையாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேட்டிஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் புல்லட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி இல்லைன்னா நீங்கள் கட்லெட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போஹா மசாலாவை இன்னொரு தடவை கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வச்சு அது மேலே டிப் பண்ணி எடுங்க. இப்படி பண்ணுறதுனால எண்ணெயில் உதிராமல் இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இன்றைக்கி நான் தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் புல்லட்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இதை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக ஆனவுடனே நீங்கள் அது எண்ணெயிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ ஸ்கூல்லேருந்து வர பசங்க, ஆஃபீஸ்லேருந்து வர ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் அண்ட் டெய்லி லஞ்ச் மெனு தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.